வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். விருதுநகர்லேருந்து சாமுவேல். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வாரந்தோறும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து உங்கள் கமெண்டை கொடுங்க, அதுதான் வந்து ஊக்க சக்தியாக இருக்கும். நானும் அண்ணனுடைய வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர் வந்து சின்னதாக ஒரு நகர்வு இருந்தாலும் அதை டக்குன்னு போட்டு விட்டுறாரு. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு இதாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது. நம்மளை நம்பி அனுப்புகிறாங்க மெசேஜ், எல்லாரும் அதுக்கு ரீப்ளை பண்ணணும் கண்டிப்பாக. அதில் வந்து அவர் வந்து கரெக்டாக இருக்கா, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆமாம், அதே மாதிரி ஃபோன் போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துடுவேன். ஒன்று ரெண்டு எடுக்க முடியாமல் மிஸ் பண்ணாலும் ஈவினிங் வந்து பேசிடுவேன். சரி சார். ஆமாம், நம்மளை எதுக்காக கூப்பிட்டான்னு தெரியாது. ஆமாம், அது உண்மை. அதனால் என்ன அவசரத்துக்காக கூப்பிட்டுருக்காங்களோ அதனால் உடனே அவங்களுக்கு பதிலை கொடுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். இன்னைக்கு உங்களுடைய கேள்விகள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலடுக்கு சுழற்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தொடர்ந்து நம்ம ஊரில் விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு 3 நாளாக. ஒரு 17 மாவட்டங்களுக்கு மழை. ஆமாம், தெற்க ஃபுல்லாக, அதாவது விருதுநகராக இருக்கட்டும், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், இந்த ஏரியா ஃபுல்லாமே கோயில்பட்டியிலேருந்து இங்கிட்டு இந்த மாதிரி நேரத்தில் உள்ள கட்டட வேலை வந்து நடக்குது. ஒரு சில இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு சில இடத்துல நிப்பாட்டுறாங்க. இப்போ நம்ம எந்தெந்த வேலைகள் கட்டடம் அப்படின்னு சொன்னால் பார்க்கத்தான் நல்லது, எந்த வேலை பார்க்கக்கூடாது கட்டடத்துக்குள்ள. மழை நேரத்தில் வந்து தொடர்ச்சியாக பெரிய மழையாக பெஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து பூச்சி வேலையை வந்து பார்க்க முடியாது. சரி சரி. மற்றபடி கட்டடம் கட்டுறது வந்து எந்த பாதிப்பு இருக்காது. கட்டடம் கட்டுறது வந்து மழை தண்ணி பட 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 வந்து கட்டடம் இன்னும் வலிமையாகிட்டு தான் இருக்கும். இப்போ வெளியே பூசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், புணு மழை பெஞ்சுக்கிட்டு, அதாவது சின்ன சின்ன தூரலாம் தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருக்கு. அந்த இதில் பூசும் போத்தில் வந்து சிமெண்ட் கரைஞ்சி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம், அதாவது சின்ன சின்ன தூரல் ஒண்ணு செய்யாது, கொஞ்சம் பெரிய தூரலா தொடர்ச்சியா பெஞ்சுக்கிட்டே, பெரிய தூரலா கொஞ்ச நேரம் பெஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில பூச்சி வேலைக்கு செட் ஆகாது. அப்ப உள்பூச்சி நடந்தா ஒண்ணும் இல்லையா? உள்பூச்சி பூசலாம். மற்றபடி கட்டடம் போடுற விட பார்க்கலாம். அதுவும் பெரிய மழை பெஞ்சா பார்க்க முடியாது. சின்ன சின்ன தூரல்ல நம்ம கட்டடம் போடலாம், காங்கிரீட்டு போடலாம், மற்றபடி வானம் மத்துறது, தோன்றது, இந்த மாதிரி எல்லா வேலைகளும் பார்க்கலாம். பூச்சி வேலை மட்டும்தான் பாதிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா காஞ்சா பிறகு பூசுவது நல்லது. ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம பூசினாலுமே பார்த்தீங்கன்னா சுவரில் வந்து அந்த ஈரம் வந்து சுவரில் இருக்கும். சரியா, சுவரில் ஈரம் இருக்கிறதுனால அந்த ஈரத்தோடு நம்ம பூசி முடியும் போது உள்ளே இருந்துக்கிட்டு நமக்கு ஒரு ஓதம், சுவர் ஓதம் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பூச்சி அந்த கீரல் வருமா? அதாவது ஈரம் இருந்தால் தான் கீரல் வருமா? இல்லை கீரல் வராது, ஓதம் அடிச்சுக்கிட்டே இருக்குது. உள்ளே இருந்துக்கிட்டு அப்படியே ஈர கசிவு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே இந்த பொறிஞ்சு இப்போ இந்த ஒரு மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியேவும் பொம்மி வந்து வெள்ளையாகவும் அந்த ஈரமும் சேர்ந்துருக்கும் பெயிண்ட் அடிக்கும் போதுல. ஆமாம் ஆமாம், அப்படி பக்கம் அடி கொஞ்சம் நாள் கழிச்சு வர ஆரம்பிச்சிடும். அது வந்து தண்ணி குடிச்சு வச்சுக்கிறதுனால அந்த பிரச்சனை. அதனால கொஞ்சம் வெயில் காஞ்ச பிறகு பூசினீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. அதனால பூச்சி வேலையை மட்டும் பார்த்து பூசிக்குங்க அந்த மழை நேரங்களில். மற்றபடி கட்டடம் கட்டுவதோ காங்கிரீட் போடுவதோ உள் பூச்சிகள் வேலை பார்ப்பதோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த கேள்வி தான் கேட்கணும்னு நினச்சேன். அதனால் தொடர்ச்சியாக மழை பெய்யுது அப்படின்னா நமக்குக்கெல்லாம் கட்டட வேலை முடிஞ்சு குடி போயாச்சு. இது மழை பெஞ்சு சுற்றி எல்லோரும் வீட்டு வேலை ஆரம்பிச்சிருப்பீங்க, அவங்களுக்கான ஒரு கேள்வி தான் இது. அதனால் உள்பூச்சி இருந்துச்சு அப்படின்னா வைங்க, வெளிப்பூச்சி பெருசாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கட்டடத்துடைய வேலையை பார்க்காதீங்க. அதுதான் அண்ணன் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பெரிய மழை பெஞ்சுன்னா பார்க்க வேண்டாம், நிறுத்தினா நம்ம வீட்டுக்காரங்களுக்கு நல்லது. அதாவது இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்டுருக்கீங்க. ஆமாம், மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்தந்த இடத்துல வாங்க குறை வேலையை முடிச்சு விட்டுருவோமையான்னு கொத்தனா கும்பலாக வந்துடுவாங்க. ஆமாம், அதில் பாதிக்கப்படுறது யாரு? வீட்டுக்காரங்க தானே. ஆமாம், அதனால வந்து சொல்கிறேன். நான் இன்னைக்கு கூட மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன் வேலைக்கு. சரி, போய் கட்டடம் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது லேசாக தூரல் விழுந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், தூரல் விழுந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க, வேற என்ன செய்ய முடியும். ஆமாம், வேலைக்கு வந்துட்டாங்கனாலும் நம்மளுக்கு இன்னைக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம், வேலைக்கு வந்துட்டாங்கனாலும் சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம மழை வர்றது அது இயற்கை. அது வந்து யாராலும் மழை பெஞ்சிச்சு அதனால உங்களுக்கு அரை சம்பளம் சொல்லி கொடுக்க முடியும், வாய்ப்பே இல்லை. அது வந்து தொழிலில் வந்து வாய்ப்பு இல்லை, அதுவும் கொத்தனார் தொழிலில் வாய்ப்பு இல்லை. உள்ள என்ட்ரு ஆகிட்டான்னு வச்சுக்கலேன், கட்டடத்துக்குள்ள அட்டண்டன்ஸ் போட்டாங்கன்னா அவ்வளோ பெரிய லாபகரமான தொழிலாளர் இருக்கு. நான் கூட வந்துடலாமே. அட்டண்டன்ஸ் போட்டாங்கனாவே அவங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறிடும். பரவாயில்ல, சாயங்காலம் கையில் கொடுப்போம். நன்றி. ஓகேங்க, வேற எதுவும் சொல்ல விரும்பினா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.